மாகாண சட்டமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்களே. வணக்கம் தமிழ் பிரபா அவர்களே. வணக்கம் அன்பான நேயர்களே. வணக்கம் எல்லாரும். வணக்கம். உங்களை கனடிய தமிழ் வானொலியில் வரவேற்று கொண்டு தமிழர் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிறப்போடு வாழ மனம் நிறைந்து கனடிய தமிழ் வானொலி உங்களை வாழ்த்துகின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களும் புதுவருட வாழ்த்துக்களும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையானதும் ஒரு ஒரு மகிழ்ச்சியானமான ஒரு புத்தாண்டாவது மலர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு எங்களுடைய உரையாடலை நாங்கள் ஆரம்பிப்போம். நிச்சயமாக முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக லோகன் கணபதி அவர்களே, நீங்கள் இந்த பொங்கல் விழா, தமிழர் மரபு விழாவை நீங்கள் ஆண்டுக்காண்டு மார்க்கம் நகரில் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர்கள். பல்லின மக்கள் உண்மையில் சமீபத்திலும் மிகவும் பெரும் எடுப்பாக சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவம் பற்றி முதலில் கூறுங்கள். இது தமிழர் மரபு திங்களுக்குரிய நாளை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். முக்கியமான விடயம் எங்களுடைய தமிழ் மரபு, தமிழ் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் புலம்பெயர்ந்த மண்ணில புதிய பூமியில வைக்கணும் என்று நாங்கள் யோசிக்கல. நாங்கள் நாங்கள் மாநகர சபைக்கு முறையா 2006 ஆண்டு எலெக்ட் பண்ணப்பட்டவுடன் நாங்கள் எப்படி எங்களுடைய முகங்களை நாங்கள் எங்களுக்குள்ளேயே சங்கங்களாக, கலாச்சார சங்கங்களாக, டான்ஸ் குரூப்புகளாக எல்லாம் நாங்கள் எங்களுடைய மரபுகள், சடங்குகள், பாரம்பரியங்களை எல்லாம் நாங்கள் சொல்றோம், எங்களோட மக்களுக்கு சொல்றோம், எங்களுக்குள்ளேயே சொல்றோம். இதை நாங்கள் எப்படி ஒரு அரசு ரீதியா நாங்கள் அதுக்குரிய மரபு ரீதியான அமைப்புகளை அமைத்திருந்தாலும் கூட எப்படி நாங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள எங்களுடைய கனடிய சகோதரர்களுடையும் அரசுகளுக்கிடையும் எப்படி எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெறணும் என்ற ஒரு முக்கியத்துவம் தான் நாங்கள் மார்க்கத்தில் முதல் முறையாக செய்த மரபு திங்களுக்கான பிரகடனம். உங்களுக்கு தெரியும், 2012 ஆண்டு சவுத் ஏசியாவுக்கு வெளியால, இலங்கைக்கு சவுத் ஏசியாவுக்கு வெளியால முதல் முறையாக ஒரு அரசு தை மாதம் உங்களுக்கு ஒரு கிழமையாக உங்களுக்கு ஒரு 3 நாட்களாக அதை பிரகடனப்படுத்தினார். இப்போ அதுல முக்கியமாக பொங்கல், எங்களுடைய மரபின் தமிழ் மரபு திங்களினுடைய முக்கியமான விழாவாக பொங்கலை நாங்கள் அதில் பிரகடனப்படுத்திருந்தோம். பொங்கல் எங்களுடைய ஒரு பெஸ்டிவலாக. அதுல இருந்து 14 வருடங்களாக, இந்த வருடம் 15 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய மேயர் கவுன்சில் ஏற்றுக்கொண்டது கிடங்க. இது உண்மையிலே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அப்ப இதை நாங்கள் ஒவ்வொரு வருடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாநகர சபையும் மாநகர சபையும் மக்களும் கேட்டுக்கிணங்க நாங்கள் 15 வருடங்களா செய்கிறோம். அதுல முக்கியமானது இந்த மாக்கம் தியேட்டர் எங்கள் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு அஃபோர்ட் பண்ணாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேங்கி அன்றைக்கெல்லாம் நீங்க வந்து சிறப்பித்ததுக்கு சிடிஆருக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த 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 240க்கு மேற்பட்ட இளம் உள்ளூர் கலைஞர்கள், எங்கிற பிள்ளையர் சிறுவர்கள், உங்களுக்கு தெரியும், 4-5 வயதுல இருந்து 18-20 இளைஞர்களாக கிட்டத்தட்ட அருமையான புரோக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், மிகவும் குறிப்பாக எங்களுடைய பாரம்பரியங்களை, எங்களுடைய மனங்களை சொல்றோம். உங்களுக்கு தெரியும், சினிமா பாட்டு கூட அதில் கலக்கலாது, அல்லது நோட்டு உடுப்புல கூட தமிழ் மரபு உடுப்புல தவிர வேற ஒன்று அங்க பாவிக்கலாம். உங்களுக்கு தெரியும், சின்ன காம்ப்ரமைஸுக்கும் இடமில்லை, சின்ன விஷயங்களுக்கும் இடமில்லை. அப்படியான எங்கட செலக்ட் பண்ற கமிட்டி, அதான் அந்த பொங்கல் கமிட்டி எல்லாம் செய்து நடத்தின அந்த விழா மக்களுக்குள்ள நல்ல மதிப்பை பெற்ற இடம். இது பொங்கல் மாக்கத்தில் நடந்தாலும் இது எல்லா தமிழ் மக்களுக்குமான நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், வெறியில இருந்து கூட வருவினோம், என்ன பிராண்டன்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்துருந்துச்சு. அப்ப ஹவுஸ்ஃபுல்லா இருந்த நிகழ்வு இது. அதுல முக்கியமான சிறப்பு தமிழ் புராணிக பார்த்திருப்பீங்கள், ஜப்பானிஸ் தூதுவர் என்னத்தை பேசினவர். அதுல அவர் முதல் முறையாக கலந்து கொள்றார். என்ன பேசுறாரு, இந்த தமிழ் கல்ச்சர் ஒரு அருமையான கல்ச்சர், பாரம்பரியம், பண்பாடு. ஜப்பானிய கல்ச்சருக்கும் தங்களுக்கும் அந்த அரிசி, அந்த ரைஸ் கல்ச்சர் தமிழருக்கு இருக்கிற கல்ச்சர் அங்க ஜப்பான்ல இருக்கு. இதே பொங்கல் இது அப்படி சொல்லி எங்களுடைய கம்யூனிட்டியை பற்றி பேசுறது. அப்ப நாங்கள் இதை மற்ற சமூகத்துக்கு கொண்டு போறதும், எங்களுடைய பிராதான அந்த ரிச்சான கல்ச்சரை எங்க பிள்ளைகளுக்கு எடுத்து செல்றோம். அது கூட அவளோட தமிழை வளர்க்குறோம், இந்த கலைகளுக்கு கூட. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மாக்கம் தியேட்டர் இல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வசதியை செய்து கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், என்ன அந்த ஒரு நல்ல ஒரு அரங்கு,
ஸ்டேட் ஆர்ட் ஃபெசிலிட்டி, அப்ப அந்த அரங்களை கொடுத்து இதெல்லாம் நல்ல முக்கியமான விடயங்கள். பல விடயங்களை தாங்கினாதான் அந்த பொங்கல். நிச்சயம் நாங்கள் நிறையவே பேச வேண்டியும் இருக்கிறது. உண்மையில சிறப்பு. இந்த வேளையில் உண்மையில் இவ்வாறான பல நிகழ்வுகள் ஆங்காங்கே இந்த மாதம் முழுமையாகவும் பல்வேறு இடங்களிலும் நடைபெறுகின்றது. வரவேற்கத்தக்கது. நீங்கள் குறிப்பிட்டதோல் பல்லின மக்களுக்கும் எங்கள் கலாச்சாரத்தை முடிந்த அளவு எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழன் பிறந்தது முடக்கம் இறப்பு வரை ஒவ்வொரு விடயத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த கொண்டாட்டம் என்பது உச்சத்தின் அளவுக்குத்தான் எங்கள் மூதாதையர் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அதனை நாம் கடைபிடிப்பது எங்களுடைய கடமை. முக்கியமா சொல்லணும் தமிழ் பிரபா, இப்ப நாங்கள் செய்த பிறகு அதுக்கு பிறகுதான் மாகாண அரசு செய்த சில முனிசிபாலிட்டிகள் ஒரு மோஷன் பாஸ் பண்ணியிருந்தவள். அதுக்கப்புறம் மாகாண அரசு கன்சர்வேட்டிவ் அரசு எதிர்கட்சியா இருக்கைகள் 2014 செய்ச்சுன்னா அப்புறம் மத்திய அரசு அது ஒரு தாய் மாதத்தை தமிழ் மக்களின் ஒரு ஹெரிட்டேஜ் மந்தாக பிரகடனப்படுத்தியிருந்தார் கனடா முழுக்க. இதெல்லாம் பெரிய தமிழர்களுக்கு கிடைச்ச வெற்றிகள். நிச்சயம் நிச்சயம். கனடா ஆரம்பித்து வைக்க இப்பொழுது பல நாடுகளிலும் கூட ஆஸ்திரேலியா, ஆமாம், ஐரோப்பிய நாடுகள், அதாவது பிரித்தானியா கூட இவ்வாறான பல விடயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழன் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய விடயங்களை பதித்து வந்தவன், வரலாற்றின் பதிவுக்குரிய சொந்தக்காரன் என்பதை இன்றளவும் அந்த மரபணுவில் சுமந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். இந்த இடத்தில் ஒரு சின்ன விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, சமீபத்தில் இளையவரோடு, அதாவது நானும் ஒரு மார்க்கம் நகர சபை அதற்குட்பட்டு வாழ்வதால் இவ்வாறான நிகழ்வுகள், அவர் பயணிக்கும் பொழுது வன்னி வீதி என்பதை இளையவர் பார்த்து வன்னி வீதி என்றவுடன் உங்களுடைய பெயரை உச்சரித்தார் லோகன் கணபதி என்று. பின்பு இந்த வன்னியினுடைய அந்த பெருமைகளை அவருக்கு கூறிக்கொண்டு சென்றோம். அந்த அளவுக்கு ஒரு சிறிய இளையவர்களுடைய மனதிலும் அந்த வன்னி வீதி என்பது பதிந்திருக்கிறது என்பது உண்மையில் அது ஒரு பாராட்டத்தக்க விடயம். லோகன் கணபதி அவர்களே, அருமையான கேள்வி. இது வன்னி வீதி என்றது ஒரு பெரும் பெயர் பலாக இல்லத்தானே. உங்களுக்கு தெரியும், நாளைக்கு எங்கட பிள்ளைங்க அருமையா சொன்னீங்க. நாளைக்கு நாங்கள் இந்த பூமி பந்த விட்டு பாபாய் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன எங்கட பிள்ளைகளுக்கு விட்டு சொல்ல போறோம். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் வர்ற தலைமுறைக்கும் என்னென்றால், வன்னி வீதி என்றால் வன்னி வீதி இல்லை, வன்னி வீதியில என்ன நடந்தது, நாளைக்கு எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கிராண்ட் சில்ட்ரன் தேட போயிடும். வன்னி மக்களுக்கு நடந்தோம். அந்த வீதி வன்னி மக்களுக்கும் வன்னி மண்ணுக்கும் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக தான் அதை நாங்கள் செய்த பொழுது, அது எங்களுக்கு செய்கிற பொழுது எங்களுக்கு தெரியல அது முக்கியத்துவம். அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய இளைய பிள்ளை ரெண்டு உலகத்திலே வார ஆக்கள் விசிட் பண்ற ஆக்களுக்கு என்ன சொல்லி நிறைய ஃப்ரெண்டுகள் சொல்லினோம். அது உங்களோட வன்னி வீதியை நான் காட்டி போட்டு வந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பிரிங்கோ வீதி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அதை விட நாங்கள் சென்னை ஸ்ட்ரீட் வச்சிருக்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும் ஏஆர் ராமான், அவர் தமிழுக்கு செய்யற அவற்றுடைய தமிழுக்கு செய்கிற பங்களிப்புக்கு நான் கடந்த வருஷம் அவரை மாகாண அரசுல கூப்பிட்டு கூட நான் அவருக்கு கௌரவித்திருந்தேன். அவருக்கு ஒபிஷியலா நான் தான் அந்த வீதியை நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வீதி வந்தது. இது நடந்த 8-10 வருஷத்துக்கு முந்தைய அந்த வீதி ஆக்சுவலா நாங்கள் வைத்தது. வீதி வந்த அப்புறம் தானே நாங்கள் உண்மையா பிசிக்கலா புது ரோட் வந்தா தானே நாங்கள் அந்த வீதிக்கு பேரை வைப்போம். முதல் அதை அப்ரூவ் பண்ணணும். ஒரு 8-9 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் அப்ரூவ் பண்ணினாங்க. அப்ப வச்ச பொழுது அவர் வந்திருந்தார் கடந்த வருஷம். அவர் நான் கூப்பிட்டு கௌரவித்தேன். இதெல்லாம் தமிழ் மக்களுக்காக நாங்கள் செய்கிற விடயங்கள், தமிழுக்கும் அவர் செய்கிற விடயங்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியம், யாழ் பார்க்க நாங்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும். இந்த தமிழ் மரபு அடையாளத்தை பற்றி கதைக்கிறது. இதை விட முக்கியமான இன்னொரு பார்க் இருக்கிறது, யாழ் பார்க். ஹேல்கன் ரோட்ல உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் மார்க்கன் ரோட்ல ஒரு கிரிக்கெட் ஃபீல்டுல யாழ் சீடாவுட் பார்க், ஒரு பெரிய ஒரு பார்க். அதுக்கு யாழ் பேரை வச்சது. அதுக்கு பல சவால்களுக்கு மத்தியில அந்த பேரை வச்சது. அந்த முகவரியை குறிப்பிடுங்கள் ஒரு முறை. அது எல்சன் ரோட்ல சீடாவுட் பாடசாலைக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய ஒரு பூங்காவுக்கு கிரிக்கெட் நடுவில் இருக்குது. மாக்கமன் எல்சன். அதுக்கு அட்ரஸ் தேவையில்லை. அதுல நீங்கள் ஈஸ்ட்ல போன உடனே ஒரு பிளாக்ல சீடாவுட் பள்ளிக்கூடம் கொண்டு வரும். அதோட ஒரு பாரிய பூங்கா, பாரிய பூங்கா, அதுல கிரிக்கெட். அப்ப நான் அந்த பேரை மாத்துறதுக்கு ஒரு 4-5 வருடம் கஷ்டப்பட்டது. அப்ப அதுக்கு எதிர்ப்புகள் வந்தது உள்ளுக்குள்ளே கவுன்சில். ஏனென்றால் அதுல சிங்கள பெரிய கிரிக்கெட் ஃபீல்ட், ஒரே ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிரிக்கெட் ஃபீல்ட் இருக்கிறது மார்க்கத்துல இந்த எல்சன்ல தான், இந்த சீடாவுட் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல. இதுல சிங்கள ஸ்ரீலங்கானுடைய கிரிக்கெட் டீம் விளையாடுறோம், அவனுடைய தமிழ் பேரை வைக்கக்கூடாது கூட கவுன்சிலுக்குள்ள எனக்கு அதுக்கு ஆதரவு தர முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வந்தது. பிறகு
கடைசியாக நான் அதை எல்லாத்தையும் சமாளித்து அதுக்கு நாங்கள் தமிழ் பேரை நாங்கள் சூட்டினது இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு கிடைச்ச வெற்றியா. உண்மை. இதெல்லாம் போய் பார்க்கணும், மக்கள் போய் பார்க்கணும் இந்த காலங்கள்ல. என்ற எங்களுடைய அடையாளங்கள் இதில் நாங்கள் சொல்லணும். இது மாதிரி நிறைய எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் ஆமாம். எங்களுடைய மூதாதைகள் திரைகளில் ஓடி திரவியம் தேடிய பொழுது பல நாடுகளிலும் கூட தமிழர்கள் பரவி சென்றதுக்கு பல விடயங்கள் ஆதாரமாக காணப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவ்வாறான விடயங்கள் சான்றாக எப்பொழுதும் எதிர்காலத்துக்கு எடுத்துச் சொல்லும். அதேபோல ஒவ்வொரு சொல்லுக்கும் கீழும் அவர்கள் விரிவாக தேட முனைகின்றார்கள் என்பதும் ஒரு சிறப்பான விடயம். ஆமாம், ஒரு நல்ல வரலாற்றின் அந்த விடயத்தோடு முக்கியமாக ஒன்றாரியோ மாகாணம் தொடர்பாக நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி விட்டுத்தான் சந்திக்கின்றோம். நிறைய விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஃபார் சேல் என்பது இப்பொழுது அது தொடர்பிலான ஒன்றாரியோ மாகாண முதல்வருடைய கருத்தும் பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை 20ஆம் தேதி பதவி ஏற்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒன்றாரியோ மக்களுக்கு 5 லட்சம் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும் என்று பல விடயங்கள் கூறப்படுகின்றன. இதேவேளை லோகன் கணபதி அவர்களை அப்படி இணைப்பிலிருங்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் எங்களுடைய ஒன்றாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதியோடு நீங்களும் பேசிக்கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 416 293 76 76 அல்லது 416 264 0699. வைபர் ஐஎம்ஓ லைன் ஊடாக இணைந்து கொள்ள 1-416 268 91 17. நல்லது லோகன் கணபதி அவர்களே, நிறைய விடயங்கள் தான் தொழிந்து தொடர்பில் ஒரு பரபரப்பான பல செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கூறுங்கள். உண்மையிலேயே நீங்கள் கேட்ட விட முக்கியமான விடயம். நாங்கள் வாழ்ற காலம் இந்த வருடம், கடந்த வருடங்கள் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சந்தியில நிக்கிறோம். கனடா அரசு, கனடிய மக்கள் பல சவால்களை எதிர்நோக்கினோம். கனடிய அரசுன்னு சொல்றது எல்லாம் மாகாண அரசு, எல்லா அரசுகளும் இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிதாக ஆட்சி அமைக்க போகின்ற தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய சவால்கள், அவர் சொல்லுகின்ற கோரிக்கைகள், அவர் கனடா மீது திணிக்க வைக்க போகின்ற பல விடயங்கள் 5 லட்சம் மக்கள் மாத்திரம் இல்ல, கனடா முழுக்களுக்குமே, கனடா முழுக்களுக்கும் பல லட்சக்கணக்கான, உண்மையிலேயே 5 லட்சம் மினிமம் ஒன்றாரியால் மட்டும், ஆனால் கனடா முழுக்களுக்கு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான எங்களுடைய பொருளாதாரமும் மக்களும் பாதிக்கிற நிலைமைகள் இத பொருளாதார நிபுணர்களே சொல்லிக்கொண்டிருக்கணும். அப்ப இது ஒரு முக்கியம். என்னென்றால் இன்றைக்கு கனடாவும் அமெரிக்காவும் ஒரு நட்பு நாடுகள், எங்களுடைய அவருடைய அயலவர்கள் மாத்திரம் இல்ல, எங்களுடைய ஒரு ஒன்றவிட்ட சவர்கள் சொல்றது, கசின்ஸ் சொல்றது என்ன. அப்ப அப்படியான ஒரு நாடு, எங்களுடைய 80% பொருளாதார நரம்புகள் நரம்புகள் கனடாவோட இணைக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு அவருடைய பிடிவாதமான கடும் போக்குகள் உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கடும் போக்கு மற்ற புலி, அவர் இந்த சின்ன புள்ளிய புலி பண்றதுக்கு இந்த ஸ்கூல்கள்ல அந்த புலியின் மாதிரி ஆட்டிடியூட்ல வந்திருக்கிற இந்த அரசியல் பெரிய பாதிப்பு. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் 2 நாள் பண்ணிருக்கிறோம். 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு நல்ல உடன்படிக்கைகளை தான் செய்திருக்கிறோம். அதன்படி எப்படியான நாங்கள் ஒரு பரஸ்பரமாக புரிந்துணர்வோட வர்த்தகங்கள் செய்யணும்ன்றதெல்லாம் முக்கியமானது, உங்களுக்கு தெரியும். நேற்று கூட ஒரு பெரிய ஒரு அமெரிக்க கம்பெனியினுடைய பிரதிகள் என்னை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், இது நீங்கள் அவர்கள் எங்களுடைய மாகாண அரசினுடைய உதவி தேவைப்பட்டது, அவருடைய சப்போர்ட் தேவைப்பட்டது, ஒரு டெக்னாலஜிகள், ஒரு தொழில்நுட்பத்தை சம்பந்தமான கம்பெனி. நான் சொல்லியிருந்தேன், இதை நீங்கள் சிக்காக்கில் பேஸ் பண்ணியிருக்கணும், அப்ப இங்க நிறைய பிசினஸ். நான் சொன்னேன், உங்களோட பிரசிடண்ட் சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொன்னால் நீங்கள் இப்படியான ஒரு கடும் போக்குகளை 25% நீங்கள் ஒரு வரி விதிக்கிறது, டெரிஃப் பண்றது ஒரு வரி. அதை விதிப்பதுன்றது கனடிய பொருட்களுக்கு, உற்பத்திகளுக்கு அது பெரிய உண்மையிலேயே எங்களுடைய ஒரு 3ஆம் உலக நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக தள்ளுகின்ற ஒரு நிலப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்ன சாபக்கேடு என்றால், தமிழ் பிரபா எங்களுக்கு ஒரு தலைமை இல்லை, உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், கனடாவில இப்ப ஒரு லீடர் இல்ல, கனடாவில ஒரு அரசு இல்ல, கனடாவில ஒரு அரசாங்கம் இல்ல. இப்ப கணக்க ப்ரோரோக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு அரசே இல்ல.
அப்ப கவர்மெண்ட் பிசினஸ் எல்லாம் ஹோல்டுல போடப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப அரசு இல்ல, லீடர்ஷிப் இல்ல. அப்ப இந்த இதுல உங்ககிட்ட நீங்க சொன்ன மாதிரி எங்க டாக்ஃபோர்ட் வந்து ஒரு சொல்ற டிஃபாக்டோ லீடர், ஒரு அன்எலெக்டட் பிரசிடென்ட் அல்ல பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் கனடாவுக்கு குரல் கொடுக்கிறார். என்ன சொல்றோம் நாங்கள், என்ன சொல்றோம், நாங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை கூட நாங்கள் மந்திரி சபை ஆலோசனை கூட்டம் பிரீமியரோடு டாக்ஃபோர்டோடு நாங்கள் நடத்தி இருந்தோம். அவர் சொல்றார், எங்களுடைய நாங்கள் சொல்றோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு, எங்களுடைய எல்லாருடையும் அட்வைஸ் கேட்பார் பிரீமியர். சொல்றோம் என்றால் எங்களுக்குள்ள இப்ப நாங்கள் வந்து மாகாணத்துக்குள்ள என்ன டூல்ஸ் இருக்கு, எங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தை வச்சுதான் நாங்கள் ஃபைட் பண்ண முடியும். அப்படித்தானே? எங்கள்கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கு, அந்த டூல் பாக்ஸ்ல இருந்த எடுத்து தான். அதுல 2 விஷயம் நாங்கள் செய்யறோம். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி. உங்களுக்கு தெரியும், கனடா ஒன்டாரியோ வந்து நிறைய நியூக்ளியர் எனர்ஜியில முக்கியமான ஒரு மாகாணம். என்ன கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்களுக்கு 2 ஸ்டேட்டுக்கு நாங்கள் அமெரிக்கால எலக்ட்ரிசிட்டி கொடுக்கிறோம். அப்ப அதை அதுக்கு நாங்க வரி கொடுப்போம், அதை நாங்கள் நிப்பாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் கடந்த மாதங்கள்ல. அதே மாதிரி நாங்கள் மற்ற பொருட்களுக்கு நாங்கள் பார்டர் செக்யூரிட்டி, இப்ப பார்டருக்கெல்லாம் நாங்கள் நிறைய பணம் ஒதுக்குறோம். பார்டர் செக்யூரிட்டி வந்து எல்லா பாதுகாப்புகள் வந்து மத்திய அரசோட இருந்தாலும் எங்களுடைய ஒன்றாரிய சமுதாயம், ஒன்றாரில பெரிய பார்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கனடிய எல்லைகளை என்ன போடுறோம். அப்ப அதுல வந்து நாங்கள் நிறைய, உங்களுக்கு தெரியும், அங்க உள்ள அகதிகளை எத்தனையோ மில்லியன் அகதிகளை அவர் டிபோர்டேஷன் ஒரு கட்டாயமான நாடு கடத்தல செய்ய போறோம். அப்ப நாங்கள் என்னத்தை எதிர்நோக்கிறோம், நிறைய பெரிய ஒரு தொகையான மக்கள், ஆயிரமான மக்கள் கனடாக்கு வர வழி கிடப்போம் உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க பார்டர் செக்யூரிட்டியை நாங்கள் ஸ்பெஷலா நாங்கள் எங்களோட மாகாண அரசு கையில் எடுக்குது, கையில கூட செய்யறோம். உங்களுக்கு ஒண்ணும் ஹெலிகாப்டர் பெட்ரோலே இல்ல, ஹெலிகாப்டரால ரோந்து செய்கிற விடயங்களே இல்ல, அவ்வளவுக்கு பணங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட இல்ல. எங்கட எல்லைகள் எல்லாம் 3000க்கு மேற்பட்ட மைல்கள் எல்லைகள் எல்லாம் வீக்காத்தான் இருக்கு. அப்ப அதுகளை நாங்கள் சிறப்படுத்துறோம், அதுக்கு வந்து உறுதிப்படுத்துறோம். இப்படியான விடயங்களை நாங்க கூட செய்யறோம். இன்னொன்று முக்கியமான தமிழ்பிரவா, நாங்கள் உழவற்ற பொங்கல் நாள்ல கதைக்கிற உணவு. உங்களுக்கு தெரியும், ஃபுட் செக்யூரிட்டி, உணவு வந்து இன்றைக்கு பார்டரை க்ளோஸ் பண்ணால், அமெரிக்க எல்லைய தற்செயலா க்ளோஸ் பண்ணினால், மூடினால், எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு மாதத்துக்கும் இல்லை சொல்லிவிடும். உணவு சம்பந்தமான நிபுணர் சொல்லிவிடும், எங்களுக்கு கனடா வந்து இருக்கிற சாப்பாடு 2 கிழமைக்குத்தான் காணும். அப்போ ஒரு மாதம் மேக்சிமம் நாங்க தாக்கு பிடிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் பட்டினியாலதான் சாகணும். எங்களோட முழு உணவு இதுகளும் வந்து அமெரிக்கால தான் வருது, மெஜாரிட்டியான உணவு. இன்னும் நாங்கள் ஒரு கனடா ஒரு விவசாயம் செய்கிற ப்ரொவின்ஸ்கள் இப்படி நாடுகளா இருந்தாலும் வீட்டுகள், வாலியல் விவசாயங்கள் செய்கிற நாங்கள் கணக்கு செய்தாலும் கூட எங்களிடம் 70-80 மெஜாரிட்டியான எங்கிற உணவு நாங்கள் அமெரிக்கால தங்கி இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வேண்ட இதுகள், இந்த உணவு, இந்த விலைகள் எல்லாம் எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி பல விடயங்கள் எங்களுக்கு தாக்க இருக்கு. அதோட மேனுபேக்சரிங் ஜப் எல்லாம் வந்து அந்த கூட உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், கார் சம்பந்தமான கம்பெனிகள் எல்லாம் அவர் அங்க எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை கூட செய்யறோம். உண்மை. இந்த வழியில் உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களோடு பேசுவோம். அப்படியே இணைப்பில் இருங்கள் திரு லோகட் கணபதி அவர்களே. இணைந்திருக்கும் உறவை இணைப்போம். வணக்கம். வணக்கம் தமிழ் பிறவா. வணக்கம் லோகன் கணபதி. என்ன, நான் கிருஷ்ணர் கதைக்கிறேன். வணக்கம் கிருஷ்ணா. உங்களோட குரலை கேட்கல, என்ன நேரடியாக குரலை கேட்டு நீண்ட நாளா போயிட்டு அந்த காட்டணையில உங்களோட குரலை கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு தன்னம்பிக்கையாகவும் ஒரு உடன் பிறந்த சகோதரத்தை காண்ற ஒரு உணர்வு இருக்கு. ஏன்னா உங்களோட சந்திக்கும் பொழுது எனக்கு அந்த உணர்வு பெறும். நீங்க உங்களோட புலங்கேக்குள்ள ஒரு இலகுவான எளிமையான பழக்க வழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. அது ஒரு தமிழ் மக்களின் மரபோ பண்பாடோ தான் நான் பார்க்கிறேன். ஒரு வருஷம் மண்டியில நீண்ட காலமா என்னன்னு சொன்ன, நீண்ட காலமா அங்க சந்திக்கும் பொழுதும் அந்த எளிமை இருக்கிறது, உங்கள்கிட்டையும் இருக்கிறது, விஜயட்டையும் இருக்கிறது. விஜயும் ஒரு சகோதரன் மாதிரி அந்த பண்பாடு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமென்று தான் நினைக்கிறேன். அது ஒரு கன்சர்வேட்டிவ் இந்த ஒன்றாரிய ஆட்சியில நீங்க 2 பேரும் முக்கியமான இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த பூங்காவுக்கு தமிழ் பேர் வச்சிருக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கிறது. நீங்க தமிழுக்கு அடையாளங்களை வன்னி என்றால் வன்னியில் நடந்த நிகழ்வுகளை கேட்கக்கூடியதாக, விரிவாக்கம் அடையக்கூடிய, அடுத்த சந்ததிக்கும் வெளிநாட்டு உறவுகளுக்கும் புரியக்கூடியதாக இந்த பேர் அமைஞ்சிருக்கிறது. அதன் மூலம் உங்களுடைய இடத்தை பற்றிய தேடுதல், அதுக்கெல்லாம் நன்றி. அதே உங்களுடைய பிரீமியர்
ஒரு கனடா நாட்டு மக்களின் பிரதிநிதியாக கதைக்கிற மாதிரி தான் இன்றைக்கு அமெரிக்கா ரம்போட ஒரு ஆளுமையோட ஒரு ஒரு தேசம் பேசுற வயதிலே எங்கள்கிட்ட இருக்கு என்றது. ஏன்னா நாங்கள் எதுக்குமே அமெரிக்காவுக்கு அடிவணிஞ்சு போக தேவையில்லை. நாங்களும் அதில் அடிக்க நாங்களும் திருப்பி பொருளாதாரத்தை அடிக்கலாம் என்ற ஒரு உணர்வையும் ஓர்மத்தையும் தந்ததுக்கு அவரோட சந்திக்கும் பொழுது தமிழ் மக்கள் இப்படியும் கதைக்கிறார்கள் சொல்றார்கள் என்றதை நீங்க பிரீமியருக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஓடிஎஸ்பி என்று சொல்லி நீங்கள் பார்த்திருக்கீங்கன்னா ஒன்றாரியோ டிசபிலிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் ஒரு 65 வயதுக்கு மட்டும் அது இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பென்ஷனா நோவலா போகும் பொழுது அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தேவைகள் கூடவா இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த சலுகைகளோ அதுகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு பவர் வீழ்ச்சியை எடுத்தேன்னு சொன்னால் ஓடிஎஸ்பியில இருக்கல இல்ல அந்த எக்யூப்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னால் 100% அதை சப்போர்ட் பண்ணுவேன். அந்த ஓடிஎஸ்பி கடந்த அங்கால போகும் பொழுது அது 75% இருக்கும். அது அதே நேரத்தில் அந்த தொழில்நுட்ப பிரச்சனைகள் திருத்த வேலைகளுக்கு எல்லாம் அந்த ஃபண்டிங் இல்லை. அப்படி கன விடயங்கள் ஓடிஎஸ்பியில இருக்கல எங்களுக்கு ஒரு பெருவிட்டாக ஓடிஎஸ்பியை கடந்து ஒரு பென்ஷனா போயிருக்கல ரொம்ப ஒரு சவாலுக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சென்றடைய வேண்டிய தேவை இருக்குது. இதை போல பல ஆயிரக்கணக்கான கனடிய மக்கள் இந்த சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அரசாங்கத்திட்ட அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்க டிசபிலிட்டி பீப்புளுக்கு 65 வயதுக்கு பிறகு அந்த அந்த பிரிவில் தொடர்ந்து இருக்கணும் என்ற ஒரு கோரிக்கை உங்கள்ட்ட வைக்கிறோம். உங்களுடைய அரசாங்கத்தை வைக்கிறதுக்கு உங்களை நீங்கள் செயல்படுவீங்கள். எங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அரசுக்கும் இடையிலே ஒரு தூதராக நீங்க செயல்படுவீங்க என்ற ஒரு கோரிக்கையை வச்சு அதுக்குரிய பதிலையும் கேட்டு விடப்புறம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நிச்சயமாக நல்ல நல்ல கருத்தை சொன்னீங்கள். அந்த ஓடிஎஸ்பி இந்த அந்த அமைச்சின் மினிஸ்டர் ஆஃப் சில்ட்ரன் கம்யூனிட்டி அண்ட் சோசியல் சர்வீஸ் அது அந்த அமைச்சினுடைய உதவியாளராக பார்லிமெண்டரி அசிஸ்டன்ட் என்று சொல்றது அதாவது உதவியாளர் இருக்கிற நீங்க சொன்ன விஷயம் என்னுடைய மந்திரி சபையோட மந்திரியோட சம்பந்தப்பட்ட நல்லபடியா அதை பற்றி நான் இது நீங்க சொல்றது 65 வரைக்கும் அதுக்கு பிறகு சிபிபி கனடியன் பென்ஷன் இதுக்குள்ள வரைக்குள்ள உங்களுக்கு அந்த சலுகைகள் குறைய வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தேவை இருக்குண்டா அதுக்கப்புறம் நிறைய வருத்தங்கள் எல்லாம் எட்டி பார்க்கும் என்ன. அப்ப இதே சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக அது சம்பந்தமான நிறைய விடயங்களை செய்ய இருக்கிறோம். செய்வோம், இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் எப்பயும் சர்வீஸால இன்னும் குறைச்சு கொண்டு வரல கூட்டி கொண்டு தான் போவோம். குறிப்பாக சீனியர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அது லாங் டேர்ம் கேரா இருக்கலாம், கூட நர்ஸ்களை ஹயர் பண்றதா இருக்கலாம், அல்லது பிஎஸ்டபிள்யூ ஹயர் பண்றதா இருக்கலாம், அல்லது சீனியர் ஹோம்ஒர்க் கட்டுறதா இருக்கலாம். இந்த டிவைஸ்களுக்கு சம்பந்தமான இதுகளுக்கான உதவியல் வாரது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு ஹியரிங் டிவைஸ் அதெல்லாம் கணக்க காசு 500 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த டிவைஸ் 2000-3000 ரூபாய்க்கும் இருக்குது. அப்ப அதுகளுக்குள்ள உள்ள தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும். அப்ப இதுகளெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடங்களும் இதுல இம்ப்ரூவ் பண்ற நிலையில தான் நாங்கள் அப்படியான நோக்கில தான் செயற்பாட்டுல தான் எங்களோட மாகாண சபை என்னுடைய அந்த மந்திரி சபைகளுடைய கொள்கைகள் சலுகைகள் அப்படித்தான் அமைந்திருக்கு. அதை நோக்கி நாங்கள் இன்னும் பாசிட்டிவா தான் போகின்றோம். நான் இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகிறேன். நல்லது. இன்னுமே பற்பல விடயங்கள் இருக்கின்றன. உண்மையில் அவர் குறிப்பிட்டது போல் நாங்கள் எப்பொழுதுமே இலகுவாகவும் எளிமையாகவும் நீங்கள் ஒரு கனடிய தமிழ் வானொலியிலிருந்து ஒரு நேர்காணல் அழைப்பு என்பது உண்மையில் ஒரு செக்ரட்டரி அப்படி ஒரு உதவியாளர் ஊடாகத்தான் பலர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேரத்தை எல்லாம் சரிபார்ப்பார்கள். ஆனால் நாங்கள் நேரடியாகவே எப்பொழுதுமே உங்களை அணுகுவது வழக்கம். நீங்களும் உடனேயே எங்களுக்கான அந்த பதில் அளிப்பது என்பதும் அல்லது அந்த அழைப்பை ஏற்படுத்துவது என்பது உண்மையில் ஒரு மகிழ்வான ஒரு பெருமைக்குரிய விடயம். தமிழருக்குரிய சிறந்த பண்புகளில் ஒன்றை நாங்கள் உங்களிடம் காண்கிறோம். திரு லோகன் கணபதி அவர்களே, இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கும் அடுத்த உறவை இணைப்போம். இது அவர் பேசிய பின்புதான் நீங்கள் கேட்க முடியும். பேசிய பின்புதான் அதற்கு பதில் கூறுங்கள். இப்பொழுது எங்களோடு தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். வணக்கம் தமிழ் பிரபாகா, நலமாக இருக்கிறீர்களா? நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே? எங்களோடு ஒன்றாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அவருடைய அருமையான பேட்டியை கேட்கக்கூடியதாக இருந்தது. பல அற்புதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது அந்த ஃபுட் செக்யூரிட்டி பத்தி, அந்த கனடாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி மிக சிறப்பாகவே அவர் உரையாற்றினார். உண்மையாலுமே மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, கனடா மாதிரியான ஃபுட் செக்யூரிட்டி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அதை பத்தி எல்லாம் சொல்லிக்க இது மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு மிக சிறப்பாகவே அறியக்கூடிய
இருக்கக்கூடிய விடயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விடயமும் அமையாது இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விடயம். மக்கள் எல்லோருக்குமே பார்த்தீர்கள் என்றால் தரமான உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உணவுகள் நாமினல் சார்ஜஸ்ல கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விடயம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பகிர்ந்து கொண்டது எங்களை போன்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. உலகளாவிய ரீதியில் கனடா மாதிரியான நாடுகளில் என்ன மாதிரியான நடைமுறை விடயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அறியக்கூடியதாக இருந்தது. எனவே ஐயா அவர்களுடைய குரலை பல முறை கேட்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே எனக்கும் மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு அவருடன் கதைத்ததும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. தமிழகத்திலிருந்து சந்திரசேகர், நன்றி உங்களுக்கு. நன்றி. வணக்கம் திரு லோகன் கணபதி அவர்களே. என்னென்றால் அருமையா தமிழ்நாட்டில இருந்து எங்களுடைய பிறப்புகள் எங்களுடைய தொப்புள் உறவுகளோட கதைக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அன்பான மக்கள். நான் கடந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் தமிழ் பிரபா தமிழ்நாட்டு அரசின் ஏற்புல அயல்வர் மாநாட்டுல போய் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய அவலங்களை எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நாங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு அகதிகள் இருக்கிறது, அதை அன்போடு கேட்டார்கள். அப்ப அப்படியான அன்பான மக்கள். இந்த ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு என்று பெரிய முக்கியமானது. ஏனென்றால் நான் ஒரு விவசாயின்ற மகன். நான் எங்களுடைய அரசியல நான் அந்த ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி கதைக்கிறது, அதை பற்றின நான் விமர்சனங்கள், அதை பற்றின நல்ல கூட நாங்கள் வோக்கலா இருக்கிறதுல நான் ஒரு எம்பி முக்கியமான. ஏனென்று சொன்னால் எங்களோட மக்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதே நேரத்துல ஃபுட் இன்ஃபிளேஷன், பணவீக்கம், பணவீக்கம் 3-4 மடங்கா மாறி இருக்குது கோவிட்டுக்கு பிறகு. கோவிட்டுக்கு முதலும் கூடி இருந்தது. அப்ப மக்கள் சாப்பிட இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சராசரி மக்கள் கனடா மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த முதலாவது நாட்டிலேயே, அது பொந்தோரியா மாதிரி ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு வளமான ஒரு ப்ராவின்ஸ்லயே மக்கள் திண்டாடுறோம். உங்களுக்கு தெரியும் ஃபுட் பேங்க். மக்கள் இன்றைக்கு ஃபுட் பேங்குக்கு போய் இலவசமா சாப்பிட சாமான் வேண்ட வசதி இல்லாமல் தங்கள் ஃபுட் பேங்குக்கு லைன் அப் பண்ணுகிற மக்கள் 300 மடங்கா மாறி இருக்கு. இது பெரிய ஒரு சரியான ஒரு மனத்துக்கு கஷ்டமானபடியா உங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இளம் ஃபேமிலிகள், சின்ன பிள்ளைகளோட உள்ள குடும்பங்கள் ஃபுட் பேங்குக்கு போய் நிக்கிறது. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்யணும். நிவர்த்தி எல்லாம் ஒரு நைட்ல நிவர்த்தி செய்ய முடியாது. இதெல்லாம் பற்றி கதைக்கணும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே எங்களோட விவசாயிகள் பேஸ் பண்ற சவால்கள், ஈழத்திலே எங்களோட விவசாயிகள் பேஸ் பண்ற சவால்கள் உங்களுக்கு தெரியும். சரியான சவால்கள் உங்களுக்கு தெரியும். தற்கொலைகள் எங்க தமிழ்நாட்டில எல்லாம் விவசாயிகளோட தற்கொலைகள் என்றால் அவர்களுக்குரிய நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளை கொடுக்க முடியாது. இதுகளையெல்லாம் நாங்கள் இந்த உழவர் திருநாள்ல இதுகளையெல்லாம் பற்றி பேசணும். வெறுமனவே நாங்கள் கொண்டாட்டத்தை மாத்திரம் செய்யாமல் எப்படி ஃபுட் செக்யூரிட்டியை, உணவு பாதுகாப்பை கொண்டெல்லாம் எப்படி நாங்கள் உணவுகளை செய்யலாம், எப்படி நாங்கள் எங்க கையை ஊத்தி ஆக்கி நாங்கள் எப்படி நாங்களும் எங்கட பேக் யார்ட்ல உங்களுக்கு தெரியும் சமர்ல எல்லாம் இங்க எல்லாம் பேக் யார்ட்ல செய்யறது நாக்கள் செய்யணும், இதுகளை தூண்டி வைக்கணும். இப்படியான விடங்கள் ஃபுட் செக்யூரிட்டி எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாம் முக்கியமான. நிச்சயமாக உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு, இதேவேளை இப்பொழுது சமூகம் சார்ந்து பல கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. நகை கடை கொள்ளை சம்பவங்கள் போன்ற விடயங்கள் நான் நினைக்கிறேன் நீங்களும் எல்லாமே நன்றாக அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து அவ்வாறான சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலைமை, குறிப்பாக தமிழர்களுடைய வணிக நிறுவனங்கள், நகை கடைகள் மற்றும் ஏனைய இனத்தினுடைய மக்களுடைய கடைகளும் அவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகின்றன. திரு லோகன் கணபதி அவர்களே, அது பற்றியும் ஒரு சிறிய குறிப்பை நீங்கள் குறிப்பிட்டால் நாங்கள் நேரம் சரியான மோசம். அது மிகவும் மனத்துக்கு சங்கடமான விஷயம். நான் அடிக்கடி கதைக்கிற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்க்கின்ற ஒன்டாரியோ, நாங்கள் பார்க்கின்ற கனடா இல்ல லாஸ்ட் ஒரு 2-3 வருடங்களாக வித்தியாசமான மாகாணம், வித்தியாசமான நகரம், வித்தியாசமான சிட்டி. இது வெறும் நாங்கள் டோருக்கு போகின்ற பொழுது, இந்த விண்டர்ல நாங்கள் டோர்ல போய் மக்களோட கதைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ரோட்டுகள்லையும், ஒவ்வொரு வீதிகள்லையும், ஒவ்வொரு நெய்பர்ஹுட்லையும் எத்தனையோ கார்கள் கலவை போகின்றன. கார் தெஃப்ட், பிரேக் நீங்க சொன்ன மாதிரி உடைக்கிறது. இவன் பட்ட பகல்லையே மாக்கில் மோல், சேவி மோல் அதுலேயே போய் விளைஞர்கள்
முகமூடிகளை உடைக்கிறது வந்து இது ஒரு ஆள நடக்குது. நாங்க எல்லாம் 40 வருஷமா இருக்கிறோம், 30-40 வருஷம் எல்லாம் கனடா இருக்கு. இப்படியான சம்பவங்கள், இப்படி ஒரு தீவிரமாக கிரைம் ஒரு கிரைம் ரேட்டுகள் வந்து கூடினதுலாம் இப்பதான் நடந்திருக்கு. இதுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் தனி அமைச்சர் உங்களுக்கு தெரியும், இந்த கார் களவுகள் மற்றும்படி ஃபேக்டரி இதுகளுக்கு சம்பந்தமான இதுக்கு நாங்கள் ஒரு தனி ஒரு உதவி மந்திரியே நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மாகாண அரசு இப்ப கிட்ட கடந்த சில மாதங்களாக. அப்ப இதுக்கு எதிராக மற்றும் அது மாத்திரமில்ல, உங்களுக்கு தெரியும் ஜோக் ரீஜன், நீங்களும் மார்க்கத்தில் இருக்கிறீங்க, அது மாதிரி டொரண்டோ, GTA, ஒன்டாரியோல குறிப்பாக ஜோக் ரீஜன்ல 30% குறைஞ்சிருக்குது கார் களவு கடந்த வருடத்தை விட இந்த வருஷம். ஆனால் அது பெரிய அது ஒரு முற்போக்கான விடயங்கள். மற்றது கூட நாங்கள் உங்களுக்கு தெரியுமோ, நாங்கள் ஒன்றாரிய அரசு தான் இந்த போலீஸுகள் சம்பந்தமான விடயங்களுக்கு பொறுப்பானது. அது சிட்டி போலீஸா இருந்தாலும் அதற்கான முழு ரிசோர்ஸுகள் எல்லாம் வாரது பெரிய விசேடமான இதுகள் இப்படியான ப்ரோக்ராமுக்கு வாரதெல்லாம் மாகாண அரசுல இருந்து அதுக்கான நிறைய ரிசோர்ஸ்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலேயே 3 ஹெலிகாப்டர் பண்றதுக்காக GTA உள்ள சில மாநகர சபைகளுக்கு நாங்கள் சிறப்பாக 4-5 மில்லியன்கள் எல்லாம் வழங்கியிருந்தோம். இப்படி நிறைய எங்களால் முடிந்த அளவு நாங்கள் நேரடியாக செய்ய முடியாது. அதுக்கு போலீஸ் போர்ட்டு கூட, அவங்களுக்கு தெரியும், ஒரு போலீஸ் போர்ட், ரீஜனல் போலீஸுகள் அல்லது சிட்டி போலீஸ்கள் கூட தான் நாங்கள் இந்த கிரைமை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அவங்களுக்கு தெரியும், நாங்கள் டாப் ஒன் கிரைம் எங்களுடைய அரசு உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதை லைட்டா எடுக்கிறது இல்லை. இந்த கொடுத்தா என்ன, இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் என்னென்றால் தமிழ் பிரபா நேரலுக்கு முக்கியம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டு ஒருக்கா அவரை களவு செய்கிறவளை பிடித்து மறியல்ல வெத்து போட்டு வச்சுட்டு இப்ப 2ஆம் முறை மறியப்பட்டு விடைக்குள்ள இலகுவாக பிணையில விடுவேன். இது வந்து மத்திய அரசு, இது பெடரல் அரசின் விஷயம், நாங்கள் இல்ல. மத்திய அரசின் பெயில் சிஸ்டம், அவங்களோட சட்டம். அப்ப அது லைட்டா தான் இருக்கு இந்த மத்திய அரசு. அப்ப அதை மாத்தாத வரைக்கும் அது மாத்தணும். அதுவும் ஒரு மாத்துறதும் வந்து இந்த கிரைமை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு வழியா. உண்மையில் இளையவருடைய எதிர்காலம் அவ்வளவு, அதாவது இறுக்கமற்ற சட்டங்களால் திசை மாறுகின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். பொதுவாக அந்த காலங்களில் நாங்கள் எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற இவ்வாறான செய்திகள், போதைப் பொருள், வாழ்வெட்டு, இவ்வாறான சம்பவங்களுக்கெல்லாம் நாங்கள் முதன்மைப்பட்டு பெரிதாக பேசுவோம். இப்படி நடைபெற்றது, அப்படி நடைபெற்றது. இப்பொழுது கனடா தான் அவ்வாறான ஒரு விடயத்திற்கு சென்றுவிட்டது என்பதுதான் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றது. உண்மையில் உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம், இவ்வாறான கொள்ளைகளுக்கான வழிவகுக்கின்றது. மற்றும் நிறைய, அதாவது குடிமக்கள் வருவது என்பது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு குறைவு. ஆகவே ஒரே நாளில் அவர்கள் பணக்காரராவதற்கு ஏதோ ஒரு விதமான முயற்சி. ஏனென்றால் கூட கிரைம் வந்து உண்மையிலேயே சாப்பாட்டுக்கான இளைஞர்கள் எல்லாம் இதுல முற்பட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும், கார்களவு வந்து பெரிய ஆர்கனைஸ் கிரைம். அதுக்கு பின்னால்தான் பெரிய அது மில்லியன் நீங்க சொல்ற மாதிரி காசுலைக்கிறக்கான தெப்ஸ் எல்லாம் நடக்குது. மற்றும் எங்களுக்கு எங்கிட்ட கோஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குதான், நீங்க சொன்ன பெரிய அருமையான விடயம். எங்கிட்ட மக்களுக்கு வந்து வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அதிகம். நிறைய எங்கள்கிட்ட நேற்று கூட 2-3 நாளுக்கு கூட கட்டுக்காசை விட்டு போகின்ற எத்தனையோ வீடுகளுக்கு போட்ட கட்டுக்காசுகளை வீட்டை விட்டு போகின்ற, வீட்டை க்ளோஸ் பண்ண முடியாத எத்தனையோ குடும்பங்கள். கட்டுற மோக்கேச்ச 2 மடங்காக உங்களுக்கு தெரியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டால கூடுற மக்கள் எத்தனை பேர் முதல் தரமான கனவு வீடுகளையே, உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு வேண்டுன்ற பெரிய கனவான அந்த கனவுகளையே அந்த கனவுகள் இளம் தலைமுறைக்கு தூரத்தை போக்கிட்டு அந்த கனவு காணல் நீர் மாதிரி. ஆனா அவர்கள் தான் அந்த கனவுகள் எல்லாம் பாலிக்கும். அது நாங்கள் தான் திரும்ப கனடிய மக்கள் திரும்ப அவங்களுக்கு தெரியும் இந்த புத்தாண்டு நல்ல நம்பிக்கைகளையும் அந்த புத்துணர்வையும் கொண்டு வரும். கனடிய மக்கள் எப்படியும் எழுவனம் திரும்ப அந்த நம்பிக்கைகள் வரும். எங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் வளரும் எல்லாம் அது இருக்கு. ஆனால் இப்ப உள்ள அந்த சவால்கள் வந்து வீடுகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் ரெண்டால் இப்ப உள்ள அந்த சவால்கள் வந்து வீடுகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் ரெண்டால் எல்லாம் வந்து கூட அதிகமானது. ஏன்னா எங்களுடைய ஹவுசிங் சப்ளை இல்லை, நாங்க நிறைய வீடுகளை கட்ட இல்லை. எனக்கு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரேட்டால கணக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் பழகுற அல்லது எங்களோட வந்து சந்திக்கின்ற இந்த வீடு கட்டுறவர்கள் 1000 வீடு 2000 வீடு 5000 வீடு இந்த மாடி வீடுகளை கட்டுறவர்கள் வந்து சொல்லுவார்கள், தாங்கள் 3-4 வருஷமா இன்னுமே தாங்கள் எல்லா பெர்மிட்டையும் எடுத்து நாங்கள் கட்ட இல்லை. ஏனென்றால் தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அந்த காசு எடுத்து கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. காசு எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கான நிறைய வட்டி வீதம் கொடுக்கணும். அப்படி வட்டி வீதம் கூடினால் அந்த வட்டி வீதத்தை 6
செலுத்தணும். அதை வீடு வேண்டோடு தான் அந்த இன்ட்ரெஸ்ட பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் வீட்டின் விலை கொண்டோமினியத்தின் விலை கூடும். அப்ப கொண்டோமினியத்துக்கு கூடினா அதை வேண்டதுக்கு ஆக்கள் இல்லை பையத்துக்கு. அப்ப இதுகளால ஒரு கட்டாம இருக்கு. நம்ம சொல்ல ஹோல்டுல போட்டிருக்கோம், நாங்க புட் ஆன் ஹோல்டுன்னு சொல்லுவோம் இந்த பெரிய 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 இந்த வீடு கற்றவர்கள் எல்லாம். அப்ப இதெல்லாம் அந்த வீட்டு திண்டாட்டத்துக்கும் வீட்டின் வரி வீட்டின் வாடகைக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் காரணம். டிமாண்ட் அண்ட் சப்ளை உங்களுக்கு தெரியும். அப்ப அதன்படி தான் இந்த நிலைமைகள் மிகவும் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுகளெல்லாம் மாற்றம் வரும் விரைவில் படிப்படியா இதுக்கான நல்ல மாற்றம். திரும்ப நாங்கள் சுவிச்சமான வாழ்வுக்கு வர்ற அந்த நம்பிக்கைகள் எல்லாம் நிறைய இருக்கு. நிச்சயம் நல்லது. இந்த வேளையில் உங்களுக்கும் ஒரு தகவலாகவே நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அதாவது இப்பொழுது சமீபத்தில் வந்த பல இளைஞர்கள் பெண்கள் போன்ற பல நாடுகள் இருந்தும் வந்தவர்கள், தமிழர் தாயகம் சரி, தமிழகம் மற்றும் இந்தியாவிலிருந்து வந்த அந்த மக்களும் சரி, இங்கே பெரும்பாலான இடங்களில் தனியே வருகின்ற குறிப்பாக இளம் பெண்கள், அதாவது வீடுகள் தங்கும் பொழுது வேலை வாய்ப்பின்மை போன்றவை அவர்களுக்கு அற்றுப்போன வேலை வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவர்கள் ஒரு தவறான விடயங்களுக்குள் கூட செல்லக்கூடிய அந்த அப்படியான சில பல செய்திகள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்ற திரு லோகன் கணபதி அவர்களே, ஒரு தந்தையாக இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு அப்படி எங்கள் சமூகம் யார் எந்த சமூகமாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் அவர்களை எல்லாம் காப்பாற்றி நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. இது எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பதை மக்கள் கூட்டமாக இணைந்துதான் இனமாக இணைந்து பல விடயங்களை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கு. எத்தனையோ வீடுகள் வெறும் வீடுகளாகவே தான் இருக்கின்றன. நீங்கள் 1-2 பேர் தான் இருப்பார்கள், நேரம் முழுமையாக வேலைக்கு செல்வார்கள். ஆனால் அங்கிருந்து வருகின்றவர்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது சற்று ஒரு கவனத்தில். ஆரம்ப வாழ்க்கை என்பது எப்பவுமே எல்லோருக்குமே ஒரு கடினம் தான். பின்பு அவர்கள் கடினமாக உழைத்து உயர்ந்து விட்டால் பின்பு தங்கள் வாழ்வை செப்பனிட்டுக் கொள்வார்கள். ஆக இந்த விடயத்தை நாங்கள் இனமாக சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களோடு இன்னும் பல அருமையான பெண்கள் இந்த வல்னரபிள் எங்களுடைய அந்த தவிச்சமையல் அடிக்கிற சமூகமாக நாங்கள் சிலர் இருக்கிறது அது மானிட விழுமியந்துகளுக்கு ஒரு சாபக்கேடான விஷயம் விளங்குதானே. ஒரு பெண்கள் ஒரு வலிந்தவர்கள் நலிந்தவர்கள் இருக்கைகளை அதுல நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அவளுக்கு இன்னும் உதவி செய்ய பார்க்கணும் இல்லையே, அவர்களில நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்க. இது நீங்க நிறைய அருமையான விடயம் நீங்க சொன்னீங்க. இது கனசிட்டியல்ல நடக்குது. குறிப்பாக இந்த டைவர்ஸ் கூட இந்த சிறுவங்க எங்களை மாதிரி சொல்ற டைவர்ஸ் மல்டிகல்ச்சரல் சிட்டியில நிறைய நடக்குது. அப்ப அந்த வீடு வைத்திருக்கின்றவர்கள் காசு உள்ளவர்கள் இதுகளை அட்வான்டேஜ் எடுக்கணும். இது ஒரு மானிடத்தின் ஒரு மானிடத்தினுடைய ஒரு சிவிலைசேஷனான ஆக்கள் நாங்க மனுஷர் என்று சொல்றதுல அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப இதுகளெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழுவாக மக்களாக சமூகமாக இதுகளை தட்டி கேட்கறது, இதை பற்றி கதைக்கிறதும் ஆரோக்கியமான காலைகளை கதைக்கிறதும் அதுக்கான நடவடிக்கைகளை எதிர்ப்பதும், மற்றது அப்படியான நலிஞ்சவர்களுக்கான நாங்கள் ஒரு நல்ல ஒரு மோரல் சப்போர்ட்டை கொடுக்கிற ஒரு முக்கியமான மிகவும் முக்கியமானது. நேற்று கூட இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நேற்று கூட அங்க ஒரு ஐடியில வேலை செய்து லெக்சரா இருந்தார், பேர் சொல்ல முடியாது, அழுதார் என்ற ஆபீஸ்ல அழுதார். நேற்று அழுதார் 1-2 வருஷம் அழுதார். எனக்கு ஒரு இமிகிரேஷன் செய்யறோட அனுப்பி விட்டா நீங்க லோன் கணக்கு சொன்னீங்க. அழுத போடுது. எனக்கு வாடகைக்கு பே பண்ணது தன்னோட காசு இல்லை. இவ்வளவுக்கும் ஐடியில விரிவுரையாளராக இருந்தார் பல்லக்காரர். அப்ப இப்படித்தான் மக்களை புதுக்க வந்தவருடைய நேருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஈச் ஒன் டீச் ஒன் சொல்ல, ஈச் ஒன் ஹெல்ப் ஆன். அப்ப ஒவ்வொருவர் கூட ஒருதனை கூட நாங்கள் உதவி செய்யணும். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வேலை நலத்தை பற்றி சொல்லியிருந்தார், அந்த ஸ்பெஷல் நீட்ஸ்களை பற்றி. எத்தனையோ பிள்ளைகள் ஓட்டிசம் உள்ள பிள்ளைகள் 18, 20, 25 வயசும் மெஜாரிட்டியான 80-90 பிள்ளைகள் வேலை எடுக்க முடியாது இருக்கு. வேலை செய்யக்கூடிய அழகா இருந்து இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். அதுல நியாயமான பிள்ளைகள், அது வேபலான பிள்ளைகள், நியாயமான ஸ்கில் உள்ள பிள்ளைகள் இருக்கணும். அவளுக்கு கூட வேலை. இவளுக்கெல்லாம் நாங்கள் இங்க உள்ள சிறு வியாபாரிகள், சிறு முதலாளிகள் இவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தக்கன 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ இவளுக்கு வேலைகளை கொடுத்து ட்ரெயின் பண்ணலாம். நாங்கள் வொகேஷனல் ட்ரைனிங் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவளும் வாழ்க்கையில சர்வை பண்ணணும். அவள் திரை பண்ண விட்டாலும் சர்வை பண்ணக்கூடிய தகர வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யக்கூடிய அந்த மனநிலை உள்ளாக்கள் நிறைய இருக்கணும். அதுகளெல்லாம் கூட வளர்க்கணும். இதெல்லாம் பேசணும் சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லி குறிப்பிட்டது போல் அந்த வீடு வைத்திருக்கின்றவர்கள் சரி அல்லது வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சரி, அது ஒரு பொது இடமாக இனம் சார்ந்து அந்த விடயங்களை தெரியப்படுத்தினால் ஒருவர் பலருக்கு பல வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், அல்லது நண்பரிடம் பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் சில பல விடயங்கள் தெரியாமலே இருக்கலாம். ஆகவே அப்படி வந்திருக்கின்றவர்கள் எவ்வளவு பேர், ஒரு ஊற்றங்கள் என்றால் அந்த ஊராக எவ்வளவு பேர் அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள், என்னென்ன தகுதியோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த விடயங்களை எல்லாம் ஒரு தொகுத்து
வந்திருக்கின்றவர்களுக்கு, இரண்டால் இது ஒரு இந்த குளிர்காலம், அந்த இந்த நாட்டினுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையில நிறைய பணம் தேவை, வாடிய முகங்களோடு நாங்கள் பலரை காண்கிறோம் வீதிகளில். ஆகவே அதற்கு ஒரு நிவர்த்தி செய்ய வேண்டியது உங்களை போன்ற அல்லது எங்களை போன்ற எல்லோருடைய கடமையாகவும் இருக்கின்றது. நன்றி திரு லோகன் கணபதி அவர்களே. மீண்டும் நாங்கள் பொறுத்த ஒரு பொழுதில் பேசுவோம். நன்றி தமிழ்பிரபாவர்களே, நன்றி அன்பான நேயர்களே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வான, எழுச்சியான, நம்பிக்கையான புத்தாண்டு அமையும் என்று கூறி உங்களுக்கு எல்லாரும் வேண்டி நான் விடப்படுகின்றேன். ஆண்டவனை வேண்டி விடப்படுகின்றேன். வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் பயணிப்போம். நன்றி உங்களுக்கு. வணக்கம் கனடா நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. எங்களோடு கனடா தமிழ் கலை பண்பாட்டு கழகத்தின் சார்பில் சாந்தி சிவகுமாரன் அவர்கள் இணைந்திருந்தார். நடைபெறும் இன்றைய நிகழ்வு பற்றி பேசியிருந்தோம். தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி, இணைந்த உறவுகள், கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எமக்கான வணிக ஆதரவை வழங்கும் வணிக பெருமக்களுக்கும் கூடவே பயணிக்கும் அன்பான உறவுகளை உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கமும் நன்றியும். அன்புடன் தமிழ் பிரபா தொடர்ந்து 10:30